வீட்டுல இருக்கிற பேடியோல இருக்கிற கல்லுகளுக்கு நடுவுல கேப் விழுந்துருச்சு. இந்த கேப் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்ல, 2-3 வருஷமா பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேப் வரும்போது பேவர் சாண்ட் மண்ணை வாங்கி நடுவுல போட்டு விட்டேன். ஒரு டப்பா மண்ணோட விலை $30, 8 டப்பா தேவைப்பட்டுச்சு. அது கொஞ்சம் கிரிப்பா நல்லா தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் 6 மாசத்துல பல்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு, அங்கங்க குழி விழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்த வருஷம் இத பண்ணா மட்டும் பத்தாது, பேவர் சாண்டுக்கு மேல சீலர்னு ஒரு கோட்டிங் போடணும். அது போட்டா கேப்பே வராது அப்படின்னு ஆன்லைன்ல பார்த்தேன். சீலர் கோட் 2 பக்கெட்டை வாங்கி போட்டேன். ஒரு பக்கெட் $120 ஆச்சு. அதுவும் போட்ட உடனே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா 6 மாசத்துல அதுவும் பல்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு, அங்கங்க கேப் வந்துருச்சு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. இந்த வருஷம் இதெல்லாம் கதைக்காகாது. நம்ம பார்த்து வளர்ந்தது சிமெண்ட். பாம்பன் பாலத்தோடைய உறுதியே சிமெண்ட் தான். நம்ம சிமெண்ட்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டை வாங்கி இந்த கிராக்ல போட்டு விட்டு தண்ணியை அடிச்சு சீல் பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸ் சிமெண்ட் மிக்ஸ் $10 தான். மேட்டர் முடிஞ்சது. இதுவாது பல்ல காட்டாம இருக்குதான்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப்.